ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள பாடம் தாளந்து. ஆண்டவர் அழகா மத்தேயு 25வது அதிகாரத்தில் ஒரு ஓமை சொல்லியிருப்பார், தாளந்து ஓமை. அதில் ஒரு எஜமான் கீழே இருக்கிறவங்க ஒரு 3 பேருக்கு 3 தாளந்து கொடுக்குறாரு. அதில் ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 1. அந்த 5 தாளந்து வச்சுருக்கிறவர் பார்த்திங்கன்னா அதை 10 ஆக்குறாரு. அந்த 2 தாளந்து வச்சுருக்கிறவர் அதை 4 ஆக்குறாரு. அந்த 1 தாளந்து வச்சுக்கிறவர் அதை அப்படியே மறைச்சி வச்சுட்டு அது எதுக்குமே யூஸ் ஆகாமல் வச்சுன்னு இருக்காரு. இப்போ இது ஒரு மனுஷனுக்கு நிறைய தாளந்து கொடுக்கலாம். உலக இதில் பார்த்திங்கன்னா வேலை, சம்பாதிக்கிற இது, திறமைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். தன்னை மேன்மைப்படுத்துதல், இப்படி நிறைய தாளந்து இருக்கும் உலக விஷயமா. ஆனால் உண்மையுமே தாளந்து என்னென்னா ஊழியம். இப்போ நம்ம நம்ம தேவனோடு இருக்கிறதுனால ஊழியத்தில் தான். சிலவங்களுக்கு நிறைய வேதத்தை பற்றி நிறையா சொல்லியிருப்பார். அப்போ அந்த வேதத்தை பற்றி நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணோம், அவர் கொடுத்த 5 மடங்கு நம்ம 10 மடங்காக 10 மடங்காக அதை நம்ம சொல்லணும். ஏன்னா வேதத்தில் இருக்கிறது எல்லாமே சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம அந்த வேதத்தை நம்மளுக்கு தெரிகிறதுக்கு எல்லாருக்குமே வேதத்தை படிக்க முடியாது. ஆனால் வேதத்தை படிக்கிற நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வச்சுருக்காரு. அப்போது நம்ம தெரிய வைக்கும்போது நம்ம வேதத்தை நம்ம நல்லா படிக்கணும். நம்ம நல்லா படிக்கும்போது ஆண்டவர் சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வைப்பார். அவர் நம்மளுக்கு புரிய வச்சதை நம்ம மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். நம்ம மட்டும் படிச்சுட்டு எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இதை படிச்சுட்டேன், இது நான் யார்கிட்டையும் போய் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் பவுல் ஐயா பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வேதத்தை படிச்சிருந்தாலும் அது ஆண்டவர் அந்த காட்சி கொடுக்கும்போது அதுக்கப்புறம் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் தமஸ்குள்ள அந்த ஒளியாக தோன்றார், நீ துன்புறுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு வர்றார் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கொடுத்த ஞானத்தை எல்லாம் மற்றவங்களுக்காக, முக்கியமாக பிற இனத்துக்காக சொன்னார். மற்றவங்கெல்லாம் யூதர்கள், கிரேக்கர்கள், இஸ்ரேலர்கள் இவங்களுக்கே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பவுலையா தான் எபிரேயர், எபேசியர், கொலேசியர், தெஸ்லோனிக்கியர், பிலிப்பியர், கலாத்தியர், அப்படி கொரிந்தியர், இப்படி எவ்வளோ பேர் பிற இனத்துக்கு ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க அறியாதவங்களுக்கெல்லாம் போய் சொன்னார். அந்த மாதிரி அவருக்கு கொடுத்ததை நிறைய பேருக்கு சொல்லி அந்த தாளந்தை 5 மடங்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்ததை 10 மடங்கு ஆக்குனார். அதே மாதிரி 2 மடங்கு கொடுத்ததை 4 மடங்கு ஆக்குனாங்க. அது இப்போ ஸ்தேவான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்தேவானுக்கு ஆண்டவர் சொன்ன பார்த்துங்க, அவர் ஆண்டவரை பற்றி நிறைய சொல்லி நிறைய அற்புதங்கள் செஞ்சு அவர் முகம் வானதூதர் முகம் போல் இருந்துச்சு அப்படின்னு அப்போஸ்தலர் 7 சொல்லப்படுது. அவருக்காக வானமே திறக்கப்பட்டது, வேறு யாருக்கும் திறக்கப்படலைங்க. 2 பேருக்கு தான் திறக்கப்பட்டுச்சு. ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்போது திறந்துச்சு. இன்னொன்று ஸ்தேவானை கல்லால் எரிஞ்சு கொள்ளும்போது வானம் திறந்து தேவன் நிற்பதையும் அவருடைய மகிமையின் வலது பக்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் முகம் வானதூதர் போல் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு கொடுத்த தாளந்தை அவர் யூஸ் பண்ணார் இல்லையா. இந்த தாளந்தை யூஸ் பண்ணது பார்த்து யார் யூஸ் பண்ணலன்னா யூதாஸ். பார்த்தீங்கன்னா யூதாஸ்க்கு அந்த தாளந்து கொடுத்துருந்தாரு. ஆனால் யூதாஸ் அதை யூஸ் பண்ணல. அது அவன் அந்த தாளந்துக்கு ஆசைப்பட்டுட்டான். அந்த பண ஆசை அவனை அந்த பாவத்தில் விழ வச்சிருச்சு.
30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்துட்டு கடைசியில் அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, அந்த ஒரு தாளந்து வச்சுருக்கிறவன் அவனை வந்து பாதாளத்தில் போடு, இருளில் போடு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி யூதாஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அப்போது தேவன் கொடுத்த தாளந்தை நம்ம ஊழியத்தில் நம்ம பயன்படுத்தணும். அவர் நம்மளுக்கு வந்து விவரித்து சொல்லியிருக்காரு. ஆண்டவர் நிறைய நம்மளுக்கு விவரித்து சொல்லியிருக்காரு. அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், அது நம்ம செயல்படுத்தணும். அவர் ஊழியத்தில் அவர் வேதத்தில் நம்மளுக்கு என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நம்ம வந்து சொல்லணும், கேட்கணும், படிக்கணும், மற்றவங்களுக்கு விவரிக்கணும். ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கே நிறைய வேதம் தெரியல. வேதத்தை வச்சிருக்கிறாங்க, வேதத்தை படிக்கிறாங்க, ஆனால் வேதத்தை பற்றி அவங்களுக்கு நிறைய தெரியல. தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட போய் நம்ம சொல்லணும். சொன்னால் தான் அவங்களுக்கு இதுக்கு இந்த அர்த்தமா, இதுக்கு இந்த அர்த்தமா, தாளந்துனா இப்படியா, நம்ம இப்போ அடுத்தவங்களுக்கு சொல்லணுமா? நிறைய பேர் சொல்லாமல் தனக்குள்ளே வச்சுருக்குறாங்க. ஆண்டவர் கூட பாருங்கள், அந்த அத்திமரம் பசி உண்டாகி அத்திமரத்துக்கிட்ட போகிறாரு. அத்திமரத்தில் எந்த கனியும் இல்லை, இனிமேல் நீ யாருக்கும் கனி கொடுக்காத அப்படின்னு சபிக்கிறாரு. அடுத்த அந்த வாட்டி அந்த பக்கம் போகும்போது அத்திமரம் பட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது நீ வந்து தேவ ஊழியக்காரனாக நம்ம கிறிஸ்தவனாக இருந்துட்டு, நம்ம ஒரு ஊழியக்காரனாவோ ஒரு விசுவாசியாவோ இருந்துட்டு தேவனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மற்றவங்களுக்கு கனி கொடுக்கலன்னா, ஆண்டவர் வந்து அந்த ஒரு தாளந்தை ஒழிச்சு வச்சான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் நம்மளை வந்து அந்த அத்திமரத்தை சபித்த மாதிரி சபிச்சிரு நம்மளை இருளில் போட்டுடுவார். அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும். யாருக்காவது ஒருத்தருக்காவது சொல்லுங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் சொல்லுங்கள். அவரை அன்றி வேறு இரட்சகர் நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்லுங்கள். அவர் செஞ்ச அற்புதத்தை சொல்லுங்கள். அவர் நம்மளுக்காக பிறந்தார், நம்மளுக்காக மரித்தார், நம்மளுக்காக உயிர்த்தார், நம்மளுக்காக மறுபடியும் வருவாருன்னு சொல்லுங்கள். இந்த தாளந்து வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இந்த தாளந்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி இதை நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு தாளந்து கொடுத்தாலும் அதை 2 மடங்காக 3 மடங்காக பெருக செய்யணும். இப்படி நம்ம செய்யும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கிறிஸ்தவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்களே, நீங்கள் தயவுசெய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்கள் தாளந்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். விசுவாசிகளே, உங்கள் தாளந்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை அடுத்தவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக.